மச்சான் மச்சான் அங்க பாரு மச்சான், பெரிய மரமா இருக்கு. ஆடா போய் அதுல பேர் பொறிக்கலாம். அப்பதான் நம்ம இங்க வந்துட்டு போனதுக்கு கரெக்டா இருக்கும். செல்ஃபி எடுக்கலாமா? எல்லாரும் கரெக்டா போஸ் கொடுங்கம்மா. கரெக்டா எல்லாரும் போஸ் கொடுங்க, போஸ் கொடுங்க. இப்பதான் செம்மையா இருக்கு. ஆமா ஆமா. சரி, உங்க யாருமே பசி இல்லையா? ரொம்ப பசி. சாப்பிடலாமா எல்லாரும்? சரி வாங்க, எல்லாரும் இப்படியே உட்காந்துடலாம். இது நல்ல பிள்ளைகால, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். கேரளாமா? ஆமாமா. சரி, இந்த பேப்பர்லாம் எடுத்துட்டு போயிடலாமா? பிளாஸ்டிக்லாம் அதெல்லாம் எதுக்கு எடுக்கிற? உனக்கு எதுக்கு? இங்கே வீசிட்டு வா. எடுத்துட்டு போய் என்ன பண்ண போற? இதை வேற நீ தூக்கிட்டு போய் ஏன்டா இப்படி பண்றீங்க? இவங்க பிளாஸ்டிக் பையெல்லாம் போட்டு வந்துட்டாங்க. அந்த புலி சாப்பிட்டு ஒரு பெண் புலி இறந்துருச்சு. அடுத்த நிகழ்வு பாருங்க. இது மிகவும் தத்ரூபமாக எடுக்கப்பட்டது. சாப்பிட்டதுனால இறந்துருச்சுங்க. அடுத்து ஆண் புலி பெண் புலியை தேடி உள்ள போகுது காட்டுக்குள்ள. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். அந்த பெண் புலி இருந்த சோகத்துல அது பிளாஸ்டிக் சாப்பிட்டு இறந்துருச்சு. அந்த சோகத்துல ஆண் புலியும் அந்த பெண் புலி மேல அது ஒரே இடத்துல இறக்கணும் அப்படிங்கிறது நினைச்சது என்னன்னு தெரியல, அது இறந்துருச்சு. இது எதற்காக அப்படின்னா, எல்லாரும் சுற்றுலா வனத்துக்கு சுற்றுலா செல்லும் பொழுது இக்கோ டூரிசம் நம்ம தமிழக அரசு ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. எல்லாரும் எங்க போனாலும் அந்த பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டு இந்த மாதிரி வனவிலங்குகளை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல இந்த விழிப்புணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கோம். யாரும் இனிமேல் பிளாஸ்டிக் பயன்படுத்தாதீங்க, துணிப்பையை பயன்படுத்துங்க. சுற்றுச்சூழலுக்கு எது தேவையோ அதை பயன்படுத்துங்க. உங்க பாட்டனை நினைச்சு பாருங்க. உங்க பாட்டன் இந்த பூமியை உங்களுக்கு தரும் பொழுது சுத்தமான பூமியை கொடுத்தாரு. ஆனா நீங்க உங்க சந்ததிக்கு எந்த பூமியை கொடுக்க